கேட்குற கேள்விக்கு மகா பதில் சொல்லாம, சூர்யா பதில் சொன்னா நல்லாருக்கும்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. மகாவ போட்டு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ரொம்ப கொடஞ்சிட்டு இருக்கிறாங்க. சொல்ல வராங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, "என்ன என் புள்ளைய சொக்குப்பொடி போட்டு மயக்கிட்டு உன் வீட்லயே வச்சுக்கலான்னு பார்த்தியா? யார்கிட்ட சொல்லிட்டு நீங்க போனீங்க 2 பேருமே? என் புள்ளைய என்ன சொல்லி அந்த வீட்ல தங்க வச்ச? அவனுக்கு தூக்கம் இருக்காது, கொசு கடிக்கும், ஒரு ஏசி கிடையாது, ஒரு பெட்டு கிடையாது. அவன எதுக்கு கூட்டிட்டு போய் இப்படி நீ உன் வீட்ல கஷ்டப்படுத்துற? இதுக்கு தான் அவன கஷ்டப்படுத்துறேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டுறாங்க. சூர்யா, "அம்மா இருங்கம்மா, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கம்மா." "நீ இரு சூர்யா, நான் அவள தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவ ஓரளவுக்கு திட்ட ஆரம்பிச்ச உடனே சூர்யாவுக்கு கோவம் வந்தது. "அம்மா சொல்றத ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த மாரி நடந்துருச்சு. அவங்க சிலையெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு போன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா சிலையெல்லாம் யாரோ திருடிட்டாங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லி நாங்க போயிட்டு காப்பாத்திட்டு வந்து குடுத்து இப்ப தாம்மா டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு" சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. மகா தாத்தா கிட்ட அழுதுகிட்டே போயிட்டு, "நேத்து அவரு மட்டும் இல்ல அப்படின்னா, எங்க அப்பா, அம்மா இந்நேரம் உயிரோடயே இருந்திருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுட்டு நிக்கிறாங்க. அவரால தான் என் குடும்பமே இன்னைக்கு உயிரோட இருக்கு, மானத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையா சூர்யாவ பேசுறாங்க. இதனால ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு சைடு. இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா அங்க வச்சுட்டு இருக்காளே, வச்சுட்டு இருந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிக்கிறாங்க. சித்ரா தேவிக்கு கௌதம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கு. என்னது மாட்டிக்கிட்டாங்களா? காப்பாத்தி குடுத்துட்டானா? இவன் என்ன பண்ணாலும் இந்த சூர்யா, இந்த மகாவ ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. நம்மள மாட்டி விட்டுட்டாங்களோ அந்த ரவுடிங்கலாம் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பயப்படுறாரு. கௌதம் போயிட்டு அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்றாரு. அந்த டைம்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன எடுத்துட்டாரு. "யார் நீங்க? எதுக்கு ஃபோன் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கவுடனே, "இல்ல சார், இதுலேருந்து ஒரு கால் வந்துச்சு. அதனால தான் சார் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு ரவுடிக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. கௌதம் பயந்துட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அங்க ரவுடிங்கள அடிச்சு, "யார் இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைங்க சார், நாங்க காசுக்காக தான் பண்ணோம். திருடி தான் எடுத்துட்டு போய் விக்கலான்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தோமே. சரி, மத்தபடி யார் சொல்லியும் நாங்க செய்யல சார்." சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற கேஸ் போட்டு உள்ள அனுப்பிச்சுடுறாங்க. கௌதமும், சித்ராவும் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்லேருந்து வெளிய வந்துடுறாங்க.